look at Badrinath diving into it. Lovely shot. Picks it over the offside. That's a good shot. Back-to-back boundaries. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். பிரேத்தம் நம்ம கூட இருக்காரு. பிரேத்தம், மற்றும் ஒரு தோல்வி சென்னை சூப்பர் கிங்ஸ். எனக்கு என்ன தோணுதுன்னா, நல்ல ஒரு வாய்ப்பு இருந்தது, நல்ல மொமெண்டம். மும்பை அடிச்சுட்டு சென்னைக்கு நீங்க வந்தீங்க, 2 மேட்ச் நீங்க ஜெயிச்சிருந்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் ஒரு அவுட் ஆஃப் மொமெண்டம் குஜராத் டைட்டன்ஸ் உங்களுக்கு கிடைச்சது. பட் அந்த வாய்ப்பை தவற விட்டாங்கன்னு தோணுது பிரேத்தம். போர் கிரிக்கெட் ஆடினாங்க. இது ஒரு ஆவரேஜ் சைட் பத்ரி. அதுல ஒரு ஒத்துக்கத்துல எந்த தப்பும் கிடையாது. நீங்க ஒரு 3 கேம் 4 கேம் வின் ஸ்ட்ரீக்லாம் இந்த சைடு கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒன்னு வின்னா ஒன் பண்ணா ஒன்னு தோக்குறாங்க. வின்னபிள் மேட்ச் தோத்தாங்க எஸ்ஆர்எச்சோட. பட் லாட் ஆஃப் ரீசன்ஸ் இருக்கு பத்ரி இது நடக்கிறதுக்கு. உங்களோட ஒப்பீனியன்ல என்ன 3 மெயின் ரீசன்ஸ்? வாட் டு யூ திங்க்? நீங்க பல காரணம் சொல்லலாம், ஆனா 3 டாப் ரீசன்ஸ் இருக்கு இந்த டீம் ஃபார் பெர்ஃபார்மிங் போர்லி. டாப் 3 கேட்டிருக்கீங்க பிரேத்தம். டாப் 3 இல்ல, நான் ஒரு 5 ரீசனே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பிளண்டர்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை பத்தி நான் பேச விரும்புறேன் பிரேத்தம். ஓப்பனிங் காம்பினேஷன். ஓபனர்ஸ்ன்றது ஒரு ஜோடியா எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பாக்குறது ரொம்ப முக்கியம் பிரேத்தம். ஐ கான்ட் பிலீவ் தட் தி ஹையஸ்ட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இந்த வருஷம் இந்த சீசன் பாத்தீங்கன்னா 30 ரன். எவ்வளோ? 30 ஓப்பனரா கிளிக் ஆயிருக்க அதிகபட்ச ஸ்கோர் 30. போன மேட்ச்ல வந்தது, இந்த மேட்ச்ல வரல. ஆஸ் அன் ஓப்பனர்ஸ் டெஃபினட்டா இவங்க கிளிக் ஆல அப்படின்றது ஒரு மறுக்க முடியாத உண்மை பிரேத்தம். அண்ட் அதுல நான் முக்கியமா பேச விரும்புறது ருத்ராஜ் கெய்க்வாடோட ஃபார்ம் ரொம்ப ரொம்ப போரா இருந்தது. இந்த இன்னிங்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு லேபர்டு இன்னிங்ஸ் பிரேத்தம். அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 15 பால் 20 பால்ல 50 100 நச்சுன்னு போறாங்க. பட் ஒரு இன்டென்ட்டே இல்லாத ஒரு பேட்டிங் நான் இன்னைக்கு பார்த்தேன். அண்ட் டெஃபினெட்லி த விக்கெட் கான்ட் பி பிளேம்ட். சேம் விக்கெட்ல ஆப்போசிஷன் ஆடி they have finished the match in like 16 overs அப்படின்னு நீங்க சொல்லும்போது I don't think the wicket was there. So Rutraj Gaikwad out of form and the opening combination definitely number 1 reason why CSK have struggled this season. Now opening ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சுத்தமா ஒர்க் ஆல. ருத்ராஜ் கெய்க்வாட் இன் ஃபார்ம் சீரியஸ்லி இன் क्वेश्चन. கரெக்ட்டா? டெஃபினெட்லி இன்னைக்கு நான் ரொம்ப அவரை தப்பு சொல்ல முடியாது பத்ரி. ஏன்னா நீங்க 26 for 3 32 for 4 இருக்கும்போது அட்லீஸ்ட் அவர் 160க்கு எடுத்துன்னு போனாரு. இன்னைக்கு பிளேம் பண்ண முடியாது. லேபர்ட் இன்னிங்ஸ் கரெக்ட். ஹி ஸ்டில் ஃபைண்டிங் அந்த பழைய ருத்ராஜ் 2023 ருத்ராஜோட ஃப்ளூவன்சி இல்ல, அது நல்லா தெரியுது. ஆனா இதெல்லாம் ப்ராப்ளமே என்ன தெரியுமா பத்ரி? நீங்க சொல்றதுனால இது நமக்கு வந்து we don't have any reliable number 6 or number 7. அதுதான் ஒரு பிரச்சனை. நிறைய பேர் இருக்காங்க. மாத்ரே ஒரு ஓப்பனர், கேக்வாட் ஒரு ஓப்பனர், ஊர்வில் பட்டேல் ஒரு நம்பர் 3, சாம்சன் ஒரு ஓப்பனர். நீங்க எப்படி எல்லாரையும் ஒரே இதுல விளையாடுவீங்க? So it starts with the auction. பட் உங்க ரீசன் நான் ஓரளவுக்கு டெஃபினட்டா ஒத்துக்கிறேன். ஓப்பனிங் has been a big letdown. ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபார்ம்னு பேசும்போது பிரேத்தம் நான் ஏன் சொல்றேன்னா, சஞ்சு சாம்சன் பர்சனலி 2 100 அடிச்சிருக்காரு. ஓகே, அதை தவிர ஒரு மேட்ச்ல சம ஸ்டார்ட்டும் கொடுத்திருக்காரு. இன்ஃபேக்ட் இது மட்டும் சிஎஸ்கே ஓரளவுக்கு டீசென்டா பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா ஆயுஷ் மாத்ரே ஒரு மெயின் காரணம். பட் இந்த காரணத்துல எதுவுமே ருத்ராஜ் கெய்க்வாட் இல்ல பிரேத்தம். ஏன்னா இந்த மேட்ச் நான் ஒத்துக்கிறேன், சேப்பாக்ல ஒரு கஷ்டப்பட்டு ஒரு லேபர்ட் இன்னிங்ஸ் ஆடினாரு. பட் ஓவரால் பிக் பிக்சர் பாத்தீங்கன்னா ஆஸ் அ காம்பினேஷனா ஓபனர்ஸ் ஒர்க் அவுட் ஆல. இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஓபனர்ஸ் எடுத்துதானே ஆனோம் ஐ திங்க். ஏன்னா சஞ்சு சாம்சன் கொஸ்டின் பண்ண முடியாது. அவர் அக்ரெசிவா ஆடுறாரு, அவரோட ரோல பண்றாரு. He has got 200s. He has won you 2 matches. பட் ஆஸ் ருத்ராஜ் கெய்க்வாட் இன்னும் ஒரு மேட்ச் வினிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலையே பிரேத்தம். ஒரு லேபர்ட் இன்னிங்ஸ் நீங்க ஆடினீங்க அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். எஸ், யூ டிக் த பாக்ஸ், யூ காட் யுவர் செல்ஃப் டு ஒரு 158 நீங்க எடுத்துட்டு போனீங்க. பட் ஆஸ் அ பேட்ஸ்மனா இன்னும் எவ்வளவு நாள் தான் காத்துட்டு இருக்கிறது பிரேத்தம்? எவ்வளவு நாள் தான் ஆயிடுச்சு? 8 மேட்ச் ஆயிடுச்சு. இதுக்கு மேல சீசனே போனதுக்கு அப்புறமா நம்ம கேட்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ், மூவிங் ஆன். ஐ திங்க் இன்னொரு ஒரு ரீசன் எனக்கு வந்து டாக்டிக்கல் பிளண்டர்ஸ் பிரேத்தம். இந்த சீசன் ஃபுல்லாவே இந்த டாக்டிக்கல் பிளண்டர்ஸ்க்கே நம்ம ஒரு வீடியோ போடலாம், அவ்வளவு இருக்கு. குறிப்பா இந்த மேட்ச்ல நான் சொல்ற ஒரு மூவ சொல்றேன் பிரேத்தம். என்னங்க, இம்பாக்ட் பிளேயரை ஒரு பேட்ஸ்மேனியா நீங்க எடுத்துன்னு வருவீங்க ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ல. ஏங்க, இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு முட்டாள்தனம் இல்லையா? பேட்ஸ்மேனை நீங்க எடுத்துட்டு வருவீங்க. உங்கள்கிட்ட டெவால் பிரேவிஸ் இருக்காரு, சிவம் டூபே இருக்காரு, அதுக்கப்புறமா கார்த்திக் சர்மா இருக்காரு, ஓவர்டன் இருக்காரு. இதெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். சர்ஃப்ராஸ் கான் எடுத்துன்னு வந்து முகேஷ் சௌத்ரியை ரூல் அவுட் பண்ணிருக்கீங்க. சோ early in the game when you are batting first. பிளண்டர் பிரேத்தம் அது கம்ப்ளீட்லி அக்ரி பத்ரி. ஃபர்ஸ்ட் இந்த இன்னைக்கு விஷயத்த பேசிடுவோம். இது வந்து நீங்க சொன்னீங்க லேபர்ட் இன்னிங்ஸ். எஸ், பிட்ச் வாஸ் கொஞ்சம் டார்கெட்டா இருந்தது, ஸ்லோவா இருந்தது பிகினிங்ல. சோ நீங்க அதை ஜட்ஜ் பண்ணணும், பிச்சை சஸ் அவுட் பண்ணணும். இது வந்து 220 230 நேத்து பார்த்த சேஸ் மாதிரி கிடையாது இந்த பிட்ச். ஈவன் 185 was a குட் ஸ்கோர். நீங்க டிஃபெண்ட் பண்றக்கலாம். கரெக்டான போலிங் காம்பினேஷன் லாஸ்ட் மேட்ச் மும்பையோட முகேஷ் சௌத்ரி எல்லாம் இருந்தாரு, டிஃபெண்ட் பண்றலாம்.
இங்கதான் நான் வந்து டெஃபினட்டா டாக்டிக்ஸை கொஸ்டின் பண்ணுவேன். ஃபிளெமிங் 17 வருஷம் இருந்திருக்காரு பத்ரி இங்க இந்த செட்டப்ல. அவருக்கு பை நவ் இந்த பிட்ச் எல்லாம் he should know like the back of his hand. எந்த பிட்ச் கொஞ்சம் இது இருக்கும். இன்னைக்கு இது வந்து டெஃபினட்டா 220 விக்கெட் இல்ல கைஸ், 180க்கு ஆடுங்க போறோம். அந்த மெசேஜ் வந்திருக்கணும். நீங்க சொன்னது கரெக்ட். ஓவர் 10 நம்பலாம் பேட்டிங் இன்னைக்கு கூட வந்து அடிச்சாரு. ஓவர் 10 வரைக்கும் உனக்கு பேட்டிங் இருக்கும் போது என்ன அவசரம் ஒரு 3வது ஓவர்ல ஒரு இம்பாக்ட் சப் எடுக்கிறது, அதுவும் முகேஷ் சௌத்ரி ரிலோட் பண்றதுக்கு. ஏன்னா இது முகேஷ் சௌத்ரி கைண்ட் ஆஃப் பிட்ச் இது. அந்த அவர் ஸ்லோ ரன்ஸ் நல்லா போடுறாரு. அது ஹியூஜ் டாக்டிக்கல் பிளண்டர் நான் ஒத்துக்கிறேன் டெஃபினட்டா. அண்ட் இதெல்லாம் கேள்வி கேட்டே ஆகணும். இன்னொரு ஒரு விஷயம் பிரேத்தம், ஆக்சுவலி இந்த 2 பேட்ஸ்மேன் அனுப்பது நீங்க ஒரு ஃபேக்டர் நீங்க இன்னொரு பார்க்கணும். 2 பேரும் ஒரே மாதிரியான பேட்ஸ்மேன். அதாவது ஊர்வில் பட்டேலும் சர்ஃப்ராஸ் கானும் லைக் டு லைக். ஒருத்தர் போய் புல் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு வர்றாரு. போத் ஆர் இந்தியன் பேட்ஸ்மேன். ரபாடா வந்து போடுறாரு 145+ நல்ல பவுன்ஸ்ல போடுறாரு. நீங்க 2 பேட்ஸ்மேனையும் யார் அனுப்பக்கூடாதோ திருப்பி அமிச்சு அவுட் ஆயிட்டு உள்ள எடுத்துட்டு வரீங்க. இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும் போது எனக்கு சத்தியமா புரியல. எனக்கு பிரெயின் ஃபேட் மூமெண்டா அப்படின்னு. இட் couldn't have been done by ருத்ராஜ் கைக்வாட். ஏன்னா ருத்ராஜ் கைக்வாட் உள்ள இருந்தாரு இல்லையா. இது டெஃபினட்டா ஃபிளெமிங் தான் பத்ரி. அண்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல நீங்க அரகண்டா பேசிட்டு போயிட்டு யூஸே கிடையாது தட் எனக்கு இந்த கேம் தெரியும். ஐ மீன் நீங்க எண்ட் ஆஃப் தி டே யூ ஆர் ஆன்சரபிள் டு தி இஃப் நாட் டு தி மேனேஜ்மெண்ட் டு தி ஃபேன்ஸ். நம்மலாம் பைத்தியக்காரங்களா போய் உட்காந்து மேட்சை பாக்குறதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாம இந்த டாக்டிக்கல் பிளண்டர். இன்னொன்னு என்னன்னா 2 மேட்ச் முன்னாடி அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க அகில் ஹுசேனை டிராப் பண்ணீங்களே. இதே அகில் ஹுசேன் தான் உங்களுக்கு அபிஷேக் சர்மா விக்கெட் எடுத்தாரு. அகில் ஹுசேன் டிராப் பண்ணதுனால மேத்யூ ஷாட் ஆடி அவர் 30 பால்ல அடிச்சு நம்பர் 4 வந்தாரு. பிரிவிஸ் 6 வந்தாரு. இல்லாட்டி பிரிவிஸ் தான் உங்க நம்பர் 4. அந்த மேட்ச் போச்சு. அதுவும் டாக்டிக்ஸ்னால போச்சு. இன்னைக்கு டெஃபினட்டா this was not a 220 wicket, 185 with Mukesh. You had a chance to defend. ஆனா அந்த முகேஷ் ஆப்ஷன் உங்களுக்கு போயிடுச்சு. அதனால தான் நீங்க தூபேவை போட்டீங்க இன்னைக்கு. he had to come into bowl. டெஃபினட்டா வந்து the tactics should be questioned. அதுல டவுட்டே கிடையாது. as a fan, as a CSK follower, உங்க ஆதங்கம் எனக்கு ரொம்ப புரியுது பிரேத்தம். டவுட்டே இல்ல. நீங்க சொல்றது ரொம்ப வேலிட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட்ல இருந்தே இந்த காம்பினேஷனை மிஸ் பண்ணிருக்காங்க. ஏன் அகில் ஹுசைனை விளையாடவே வைக்கலன்னு எனக்கு தெரியல. 11ல இருந்தே இட்ஸ் நோ பிரெய்னர் தட் அவர் பவர் பிளேல போடுவாரு, நல்லா போடுவாரு, இந்த ஸ்பின்னும் போடுவாரு, வெளியும் போடுவாருன்னு. மும்பைக்கு எதிராக நீங்க ஜெயிச்சிங்கன்னா ஒரு மூல காரணம் அகில் ஹுசைன். இத்தனை நேரம் பீலோல வச்சிருந்தாங்க. ஏன் விளையாடலன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா முதல்லயே சர்ஃப்ராஸ் கான விளையாடுற மாதிரி இல்ல. அதை தவிர கார்த்திக் சர்மாவும் பிரசாந்த் வீரையும் 2 பேரையும் லைனா விளையாட வச்சிருந்தாங்க. பிரசாந்த் வீரை ஏன் விளையாட வச்சாங்கன்னு தெரியல. பவுலிங்கே கொடுக்கல. அகில் ஹுசைனை இவ்வளவு லேட்டா விளையாட வச்சாங்க. குர்ஜப்ரீத் சிங்கை முதல்ல இருந்தே விளையாட வைக்கல. நீங்க சொல்ற மாதிரி இந்த டாக்டிக்கல் பிளண்டர்ஸ் ஒரு ரீசன் போனா எனக்கு தெரியல போயிட்டே இருக்கும் பிரேதம். பெரிய லிஸ்ட். மும்பை மேட்ச் நீங்க ஆடின அதே 11 ரிப்பீட் பண்றலாம். எதுக்கு சர்ஃப்ராஸ் கான் டீம்ல இருந்திருக்கணும் ஃப்ரம் த அவுட் செட். எதுக்கு நீங்க அவரை டிராப் பண்ணி ஊர்வில் பட்டேல் எடுத்துட்டு வந்தீங்க? நீங்க ஊர்வில் பட்டேல் ஆடுறதுனா ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் சீசன்ல இருந்து ஆடணும். பிகாஸ் போன வருஷம் அவங்க ப்ரூவ் பண்ணாரு. ஒரு வின்னிங் காம்பினேஷன் தேவையில்லாம மாத்தி நீங்க எதுக்கு நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. கொஞ்சம் சம்டைம்ஸ் ஓவர் ஸ்மார்ட்டா ஏதாவது பண்ண போய் இந்த மாதிரி பிரச்சனை வருது. பட் இன்னைக்கு மிஸ்ரீடிங் ஆஃப் த விக்கெட். அத ஹோம் பிட்ச் பத்தி அவே கூட நான் ஒத்துப்பேன். உங்களுக்கு பழக்கம் இல்லை அந்த கண்டிஷன் புதுசா இருக்குன்னு. இது ஹோம் பிட்ச். ஃபிளெமிங் இந்த பிட்சை பாத்துருக்கா 17 வருஷமா பாத்துருக்காரு இந்த கிரவுண்ட, இந்த பிட்சை. டெஃபினட்டா வந்து சம் அக்கௌண்டபிலிட்டி ஹேஸ் டு பி டேக்கன். சாரி. கரெக்டா சொன்னீங்க. உங்களோட ஆதங்கம் எனக்கு புரியுது பிரேதம். ஆஸ் அ ஃபேனா, ஆஸ் ஒரு சிஎஸ்கே ரசிகரா, ஒரு ஃபாலோவரா உங்களோட ஆதங்கம் எனக்கு டெஃபினட்டா புரியுது. பட் இந்த டாக்டிக்கல் பிளண்டர்ஸ்னு பேசும்போது நம்ம ஐ திங்க் நான் MS தோனி ஒரு ஃபேக்டரா எடுத்துட்டு வர விரும்புறேன் பிரேதம். அவரு மிஸ் ஆறாரா இந்த ஒரு ஓவரால் இந்த ஒரு ஹெட்ல இந்த டாக்டிக்கல் டெசிஷன்ஸ் இந்த காம்பினேஷன்ஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது அவரு இருந்திருந்தாருன்னா ப்ராபப்ளி ஒரு மச் பெட்டர் அணுகுமுறை நம்ம பார்த்திருப்போமா அந்த ஒரு. ஏன்னா அவர் இல்லாம வேற யாருமே ஒரு டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி சரியாவே எடுக்காத ஒரு ஃபீலிங் நமக்கு வருது. இந்த மாதிரி பிளண்டர்ஸ் நடக்கிறது நான் பாக்குறேன். ஏன்னா நான் இருக்கும்போது டீம்ல இருக்கும்போது ஃபிளெமிங் வந்து நான் உள்ள போறது கூட ஃபிளெமிங் சொல்ல மாட்டாரு, தோனி தான் சொல்லுவாரு. 8 overs ஆச்சுன்னா அவர் போய் கேட்பாரு தோனி கிட்ட, நீ போறியா பத்ரி போட்டோமா அப்படின்னு. தோனி டிசைட் பண்ணுவாரு, ஓகே இப்ப பத்ரி போட்டோம், இப்ப கரெக்டான சுச்சுவேஷன் நான் போவேன், இல்ல நான் போறேன் பத்ரிட்ட சொல்லிடு அப்படின்னு தோனி சொல்லுவாரு. ஃபிளெமிங் வந்து சும்மா சொல்லுவாரு என்கிட்ட, தோனி போறாரு பத்ரி நீ இப்ப கொஞ்சம் இதுவாருன்னு. சோ இட் ஆல்வேஸ் வாஸ் MS தோனி. அவரு தான் எடுத்தாரு. சோ அவரு இல்லாதது ஒரு பெரிய மிஸ் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஃபிளெமிங் நிறைய இன்டராக்ட் பண்றாரா, இந்தியன் பிளேயர்ஸோட நிறைய இன்டராக்ட் பண்றாரா, யங்ஸ்டர்ஸோட அந்த உரையாடல் இருக்கா, கம்யூனிகேஷன் இருக்கா. இன்னைக்கு ஊர்வில் பட்டேலுக்கு இந்த மாதிரி ஆடணும், இந்த மாதிரி போடுறாரு, ரபாடா போடுறாரு, இந்த ஷாட் ஆடலாம், இந்த ஷாட் ஆட மாட்டாங்க அப்படிங்கிற கம்யூனிகேஷன் இருக்கான்னு டவுட் வருது. அப்படி வருது பிரீத்தம் எனக்கு. அது ஒரே ஒரு செகண்ட் நான் பேக்கப் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு இதுக்கு எனக்கு ஆப்வியஸ்லி உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தோன்னா MS இஸ் ஃபிட், பட் டீம் பேலன்ஸுக்காக நான் வந்து ஆடலை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நேத்திக்கோ முந்தானத்திக்கோ நான் படிச்சேன், சோசியல் மீடியாலயோ இங்கேயோ பார்த்தேன்.
பட் அதனால ஐ ஸ்டில் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை அவரோட பிரெயின் இஸ் நாட் பீங் யூஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம். அவர் ஸ்டேடியத்துக்கு வராரா தெரியல. பிளெமிங்கோட உட்காந்து இந்த மாதிரி டிசிஷன்ஸ் கலந்து எடுக்கலாம். இவங்க எம்எஸ் எடுக்க இன்வால்வ் ஆகலையா இல்ல தே ஆர் நாட் இன்வால்விங் எம்எஸ் எனக்கு தெரியல. பிகாஸ் இஃப் இஸ் ஃபிட் அட்லீஸ்ட் நாட் பிளேயிங் கிரவுண்ட்ல வரலாம். அவரோட டாக்டிக்கல் அக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணலாமா இது இம்பாக்ட் பிளேயர் ரைட் டைம்ல. ஆர் மேபி ஹி டசன்ட் வாண்ட் டு இன்டர்ஃபியர் இந்த கோச்சிங் ஸ்டைல எனக்கு தெரியல. பிகாஸ் இதெல்லாம் டெஃபினட் கொஸ்டின்ஸ் வருது. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டிங் பிரெயினை நீங்க ஏன் யூஸ் பண்ண மாட்டீங்க when it is available to you? அதுதான் எனக்கு புரியல. கரெக்டா கேட்டீங்க. ஆக்சுவலி நமக்கும் தெரியல. ஆனா நமக்கு தகவல் தெரியல என்ன ஆக்சுவலி நடக்குது, ஏன் எம்எஸ் தோனி ஆக்சுவலி கிரவுண்ட்ல வரமாட்டாரு அப்படின்னு. அவர் அந்த ஸ்குவாட்ல இருந்தா அட்லீஸ்ட் ஸ்டீஃபன் பிளெமிங்க்கு ஒரு பவுன்சிங் போடாது இருக்கலாம்ல, எம்எஸ் என்ன பண்ணலாம் இந்த இடத்துல அப்படிங்கிற சொல்லுவாருங்க. அவருக்கு கரைச்சு குடிச்சு ஒரு கிளீனா அவரு யூஸ் பண்ண எந்த பிளேயர் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். சோ ப்ராப்ளம் அது மிஸ் ஆகுது. பட் எக்ஸாக்டா என்ன நடக்குது நமக்கும் தகவல் தெரியல. அவர் ஏன் வரமாட்டாரு கிரவுண்டுக்கு அப்படிங்கிற தகவல் டெஃபினட்டா நம்ம கிட்ட இல்ல. ஏன்னா இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து மிச்ச டீம் எல்லாம் பயங்கரமா யூஸ் பண்ணி 50-60 ரன் எக்ஸ்ட்ரா அடிக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் த இம்பாக்ட் பிளேயர். பட் நம்ம சிஎஸ்கே பாத்தீங்கன்னா அண்டர் யூட்டிலைஸ்டா ரொம்ப பேடா யூட்டிலைஸ் பண்ற மாதிரி தோணுது இம்பாக்ட் பிளேயர். அப்சல்யூட்லி. இன்னைக்கு எஸ்பெஷலி அகைன் நான் சொல்றேன், அது 180-185 விக்கெட் நீங்க அதை டிஃபெண்ட் பண்றலாம் டெஃபினட்டா. அப்கோர்ஸ் அவங்க வந்து 120 for 1 இருக்கும் போது உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? நேச்சுரலி இது மொரால் கீழே வந்துடும். ஸோ கொஞ்சம் லூஸ் பால்ஸ் எல்லாம் வந்தது. பட் 180-185 வித் முகேஷ் சௌத்ரி குட் ஹவ் பீன் டிஃபெண்டட் தான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் சிஎஸ்கே எய்ம் டு ஹை. அகைன் இட் இஸ் ஆன் த மேனேஜ்மெண்ட். அதுல டவுட்டே கிடையாது. ஐ திங்க் மிச்ச டீம்ஸ்லாம் வந்து வேற லெவல். இன்ஃபேக்ட் இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா 12 ஓவர்ல 50 ரன் அடிச்சாங்க சிஎஸ்கே. பட் 12 ஓவர்ல மிச்ச டீம்லாம் 170, 118 போயிட்டு இருக்காங்க. பட் தென் இன்னொரு விஷயம் பேசியே ஆகணும் பிரேத்தம். மிடில் ஆர்டர் மடில் இது ஒரு பெரிய காரணமா இருந்திருக்கு. நான் அந்த லிஸ்ட் ஆஃப் ரீசன்ஸ்ல இந்த 5வது ரீசன் இது சொல்றேன். மிடில் ஆர்டர் மடில் சிஎஸ்கேக்கு ரொம்பவே இந்த வருஷம் ஒரு பெரிய தாக்கமா இருந்திருக்கு. அதுல 2 பிளேயரை பத்தி நம்ம பேசியே ஆகணும் பிரேத்தம் ஸ்பெசிபிகலி. ஃபர்ஸ்ட் இஸ் சிவம் டூபே. He's been a big letdown. We have to talk about him, பிரேதம். ஏன்னா ரொம்ப ஈஸியா போலர்ஸ் அவருக்கு வந்து போலிங் போட்டு போயிடுறாங்க. அவருக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுக்குறாங்க, அப்படி ஆர்டர் அனுப்புறாங்க. சிஎஸ்கே இஸ் ட்ரஸ்டிங் சிவம் டூபே. பட் அவரால டெலிவர் பண்ண முடியல. அவர் வந்து சுத்தமா அவுட் ஆஃப் டச்சா இருக்காரு. ஆப்போசிஷன் ரொம்ப ஈஸியா ஃபீல்டு பிளான் பால்ஸ் இது ஒரு ஸ்லோ பவுன்சர் இல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுன்சர் இல்ல வைட் யார்க்கர் போட்டு போயினே இருக்காங்க. அவரால் எதுவுமே பண்ண முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாரு. இது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கு. இதுவும் ஒரு பெரிய காரணமா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சிஎஸ்கே ஸ்ட்ரகிள் பண்றது. டு பி ஃபேர், இந்த பாயிண்ட நீங்க முன்னாடியே ரைஸ் பண்றீங்க இந்த ஷோல. சிவம் துபே இந்தியாவுக்கு 180 ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வந்தாரு வேர்ல்ட் கப்ல. திடீர்னு அது என்ன ஆச்சுன்னு தெரியல. வேர்ல்ட் கப் ஹேங் ஓவரா என்னன்னு தெரியல. போன ஐபிஎல்லையும் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. இந்த ஐபிஎல்லையும் ஸ்ட்ரகிள் பண்றாரு. இன்ஃபேக்ட் ஸ்ட்ரைக் ரேட் அகைன்ஸ்ட் ஸ்பின் ஹஸ் கம் டவுன். 160 இந்த ஸ்ட்ரைக் ரேட் ஹஸ் கம் டவுன் டு 110 120. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாரு சிவம் துபே. அண்ட் டீம் மேனேஜ்மெண்ட் பேக் பண்றாங்க. அன்பார்ச்சுனேட்லி உங்க பிளேயர்ஸ் எல்லாமே, ஒரு தூபே ஆகட்டும், ஒரு கேக்வாட் ஆகட்டும், எல்லாமே தேர் இன் புவர் ஃபார்ம். அன்பார்ச்சுனேட்லி எஸ், நீங்க கேக்வாட் ரன் அடிச்சாரு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் 8 மேட்ச்க்கு அப்புறம் அடிச்சிருக்காரு. சிவம் துபே வரல. ஸோ அந்த சப்போர்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரம் கேக்வாட், ஃப்ரம் எஸ்டாப்ளிஷ் பிளேயர்ஸ். ஸோ ஒரு சிவம் துபே கிட்ட இருந்து உங்களுக்கு ரன்ஸ் வரலன்னா, நீங்க ஒரு கார்த்திக் சர்மா அடிக்கலன்னு சொல்றது ஸ்லைட்லி அன்ஃபேர். பட் எஸ், அந்த பிரைஸ் டேக்கு கேள்விகள் டெஃபினட்டா கேட்பாங்க. 14 கோடி அடிச்சீங்கன்னா நீங்க 15 ரன் தான் அடிக்கிறீங்கன்னா கேள்வி வந்துதான் ஆகும். நம்ம யங்ஸ்டர்ஸ கரெக்ட் பொசிஷன்ல வைக்கிறோமா அவங்களை சக்சீட் ஆகிறதுக்கு சிஎஸ்கேல? அது ஒரு கேள்வி. which goes back to your point. கோச்சிங் ஸ்டாஃப் எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க இந்தியன் பிளேயர்ஸோட? கம்யூனிகேட் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்பது நான் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். கார்த்திக் சர்மாவை நம்ம கேள்வி கேட்க முடியாது. அவரு ஒரு யங்ஸ்டர். அவரை 14 கோடி ரூபாய்க்கு எடுத்த மேனேஜ்மெண்ட்டை தான் நம்ம கேள்வி கேட்கணும். அவரு நல்ல பிளேயர். அவருக்கு வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருந்தீங்கன்னா, 1 கோடி ரூபாய்க்கு எடுத்திருந்தீங்கன்னா சூப்பர், ப்ராப்ளி பிரஷர் கம்மியா கூட இருந்திருக்கலாம். அவரை நான் பிளேயரை பிளேமே பண்ண மாட்டேன். ஐ திங்க் அவரை 14.5 கோடி ரூபாய்க்கு நீங்க எடுத்திருக்கீங்கும் போது 29 கோடி ரூபாய்க்கு நீங்க 2 பிளேயரை எடுத்திருக்கீங்க, கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீரை எடுத்திருக்கீங்க போது உங்களால இன்னொரு பிளேயரை எடுக்க முடியல. ஒரு போலர் எடுக்க முடியல, ஒரு ஹிட்டர் எடுக்க முடியல. அதனாலதான் நம்ம இந்த கேள்விகளை கேட்கிறோம். சோ பிளேயர் மேல தவறு கிடையாது, பிரசாந்த் வீரன், கார்த்திக் சர்மா மேல தவறு கிடையாது. பட் மேனேஜ்மெண்ட் அந்த பிரைஸ கொடுத்து எடுத்து மாட்டின்னு இருக்காங்க. அதுதான் வந்து ஒரு பெரிய தவறு. பட் இங்க பத்தி பேசும்போது பிரேத்தம், இன்னொரு பிளேயரும் நான் கொஞ்சம் ஹார்ஷா இருக்க விரும்பல. பட் டெவால் பிரேவிஸும் கொஞ்சம் போர் ரன் ஆஃப் ஃபார்ம் இருக்கு பிரேத்தம். he is not yet fired இந்த வருஷம். ஒரே ஒரு 40 தான் அடிச்சிருக்காரு. அவர் மேலேயும் எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு. அதான் சொல்ற மாதிரி, நான் உங்க கீ பிளேயர்ஸ் எல்லாமே ஒரே டைம்ல தேர் அவுட் ஆஃப் ஃபார்ம். கேக்வாட் அவங்க 2023 அந்த ரன்ல வந்து அவரும் கான்வே தான் 600 ரன் அடிச்சாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஹிஸ் ஸ்ட்ரகிளிங். அந்த ஸ்ட்ரகிள் கேப்டன்சில போகுது. ஹிஸ் காம்பினேஷன்ஸ் ஆர் நாட் ஒர்க்கிங் அவுட்.
தூபே ஸ்ட்ரகிள் பண்றாரு, பிரெவிஸ் அடிக்கல, மாத்ரே இன்ஜுரி. ஸோ இட் இஸ், இது நான் நிறைய வாட்டி சொல்றேன் பதில் இந்த ஷோல, திஸ் இஸ் அன் ஆவரேஜ் சிஎஸ்கே சைடு. அவங்க 3-4 அந்த வின்னிங் ஸ்ட்ரீக்லாம் போற டீம் கிடையாது இது. ஸோ விச் இஸ் வை நம்ம வந்து ஜெயிக்க மாட்டாங்கன்ற நினைக்கிற மேட்ச் தே சர்ப்ரைஸ் யூ, ஜெயிப்பாங்கன்ற மேட்சை இது பண்ணா காம்பரன்சிவா உதவாங்கிறாங்க. இது 2வது வாட்டி நடந்திருக்கு. எஸ்ஆர்எச் மேட்சை நம்ம நினைச்சோம் காம்பரன்சிவ் வின்னு, ஜிடி வில் கோ அஸ் ஃபேவரட்ஸ், இன்னும் முடியல. ஸோ தேர் அன் ஆவரேஜ் சைட், தேர் பீங் ஷோன் அப், அதுல ஒண்ணுமே இல்லை. அண்ட் உங்க 5th பாயிண்ட் வந்து நீங்க அந்த ஆக்ஷன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அது ஆக்ஷன்னாவே ஒரு பாயிண்ட் போட்டோம்னா, புவர் ஆக்ஷன்ஸ் டெஃபினெட்லி ஹஸ் நாட் ஹெல்ப் தி டீம். அதெல்லாம் டாக்டிக்கல் பிளண்டர் தான். புவர் ஆக்ஷன்ஸ்ல பாருங்க, நம்ம சொன்ன மாதிரி இந்த 2 பிளேயரை 29 கோடி ரூபாய்க்கு எடுத்ததுக்கு அப்புறம் வேற எந்த பிளேயரையும் உங்களால எடுக்க முடியல. பட் பிரீதம், ஆக்சுவலி இப்போ பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய டிப் இந்த பாயிண்ட்ஸ் டேபிள். ஏன்னா குஜராத் டைட்டன்ஸ் 5th போயிட்டாங்க, திருப்பி பாயிண்ட்ஸ் டேபிள்ல சிஎஸ்கே வந்து கீழே வந்துட்டாங்க. இங்க இருந்து உண்மையாவே ஒரு வாய்ப்பு இருக்கா பிரீதம்? 8ல 3 வின்னு, மீதி இருக்கிற 6 மேட்ச்ல 5 மேட்ச் ஜெயிக்கணும். அப்படிதான் வந்து சிஎஸ்கேக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. பட் என்னோட ஆனஸ்ட் ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா, இந்த டீமை வச்சு 6ல் 5 ஜெயிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா மெயின் திங்ஸ், அதாவது ஒரு டீமுக்கு முக்கியமான விஷயங்கள்னு சிலது இருக்கு, அதெல்லாம் எதுவுமே இப்போதைக்கு சிஎஸ்கேக்கு ஒர்க் ஆகாம இருக்கு. ஸோ ஐ டோன்ட் திங்க் சிஎஸ்கே ஹேஸ் அ ரியலிஸ்டிக் சான்ஸ் இங்க இருந்து டாப் 4ல போறதுக்கு. ஏன்னா நல்ல வாய்ப்பு பிரீதம், நல்ல வாய்ப்பு. மும்பை அடிச்சுட்டு ஒரு சூப்பர் மொமெண்டம்ல ஒரு ஹோம் கேம் ஃபேஸ்ல நீங்க வந்தீங்க. ஒரு கான்பிடன்ஸ் இல்லாத ஒரு ஜிடி, ரொம்ப கான்பிடன்ஸ்க்கு ஸ்ட்ரகிள் பண்ற மும்பை நெக்ஸ்ட் மேட்ச். பட் இவங்க மும்பைக்கு திருப்பி இப்போ கான்பிடன்ஸ் கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு டவுட் வருது. ஸோ தே ஹவ் லாஸ்ட் தி ஸ்டீம் அண்ட் மொமெண்டம். இதே ஜிடி டீம் மும்பை 100 ரன்ல அடிச்சுட்டு வந்து சென்னை கிட்ட 100 ரன்ல தோத்தான். சோ நீங்க வந்து அந்த இதுல பாத்தீங்கன்னா ஏ லாஸ்ட் டு பி, பி லாஸ்ட் டு சி, சோ ஏ ஷுட் பீட் சின்னு நினைச்சிருப்பீங்க நீங்க. அது நடக்கல. சோ ஆனா இந்த எஸ்ஆர்எச் மேட்சுக்கு அப்புறமே நான் சொன்னேன் பதில், முடியாது இந்த டீமால, செமிஃபைனல் போகாது இந்த டீம் அப்படின்னு. அதை எல்லாரும் வந்து ட்ரோல் பண்ணாங்க, இப்படி பேசலாம் அப்படின்னு. திஸ் இஸ் அன் ஆவரேஜ் சைடு. அகைன் ஐம் சேயிங் இட்ஸ் அன் ஆவரேஜ் சைடு. உங்களுக்கு இந்த வின்னிங் ஸ்ட்ரீக் இந்த டீமால பண்ண முடியாது. நான் வந்து ரொம்ப கஷ்டம் பிகினிங் ஆஃப் தி சீசனே சொல்லிட்டேன், அந்த when they went down 0-2 ரொம்ப கஷ்டம்னு. அன்பார்ச்சுனேட்லி இட்ஸ் தி ட்ரூத். நீங்க வேற வழியே இல்லை, நீங்க பல்ல கடிச்சிட்டு அடுத்த ஆக்ஷனுக்கு வெயிட் பண்ணோம். ஸோ யூ ஹேவ் டு ரீபில்ட் த்ரூ ட்ரேட் ஆர் மினி ஆக்ஷன், ஏதாவது பண்ணி ஆகணும் பிளேயர்ஸ் இருந்தா. அதர்வைஸ் இட்ஸ் கோயிங் டு பி a long road and you cannot afford to have another poor auction. அடுத்த ஆக்ஷனுக்கு முன்னாடி புது மேனேஜ்மெண்ட் வேணுமா, அதுவும் ஒரு கேள்வி எழும்புது. பட் தென் கரெக்டா சொன்னீங்க பிரீதம். டவுட்டே இல்லை. நம்ம ஒரு ஆர்டினரி டீம்ல இருந்து எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ் எதிர்பார்க்கிறோம். சோ அது எப்போதுமே கிடைக்காது. இந்த டீம் இவ்வளவுதான், இந்த ஆர்டினரி டீம். இதுகிட்டே இருந்து நம்ம எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ் எதிர்பார்த்தோம்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல தான் முடியும். சோ அப்கோர்ஸ் ரசிகர்கள், ஃபேன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி சிஎஸ்கே விளையாடுறது, ஆஃப் ஸ்டீம் விளையாடுறது. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி ஒரு மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் சிஎஸ்கே வந்து குவாலிஃபை ஆகணும் டாப் 4னா மெடிக்கல் மிராக்கிள் தேவை. தேங்க்யூ பிரீதம். coming on cricket with Badri. Hopefully மும்பை அடிச்சாலாது ஓரளவுக்கு இதுவான்னு பார்ப்போம். பட் அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பேசுவோம். மும்பை இந்தியன்ஸ் காத்துட்டு இருக்காங்க சேப்பாக்கு எதிராக. லாட் மோர் கண்டென்ட் coming for you from the IPL. Thank you Pratham. Take care. Thank you.